அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஷ் பாஸ் டெய்லி வீர மணப்பாறை. நாளைக்கு ஓட்டு போடுற நாள். பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லா தலைவர்களும் பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாம் கேட்டிருப்போம். அருமை நண்பர்களே, எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அருமை நண்பர்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடையே பகிர எண்ணுகின்றேன். எதை வேணாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு குரலை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு பிரகாரம் சிந்தித்து ஓட்டு போடுங்கள். என்ன குரல் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப எந்த கருத்தை யார் சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்தில் உண்மை இருக்கா, தீமை இருக்கா, அந்த கருத்து தேவையா தேவையில்லையா, அது நம்மளுக்கு நல்லதா, நம்ம குடும்பத்துக்கு நல்லதா, நம்மளுடைய எதிர்கால தலைமுறையினருக்கு தேவையா, நம்முடைய பேரம்பேத்திக்கு தேவையா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதன் பின்னால் நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்கொண்டு பார்த்து நம்பாதீர்கள். புத்தி கொண்டு மூளை கொண்டு சிந்தித்து நம்புங்கள். அதன் பின்னால் நீங்கள் ஓட்டு போடுங்கள். ஏனென்றால் கண்கொண்டு பார்ப்பது என்பது ஏமாற்றும், புத்தி கொண்டு சிந்தித்து பார்ப்பது என்பது ஏமாற்றாது. ஆகவே நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், அவர்களுடைய பேக்ரவுண்டு எப்படி, அந்த தலைவர் எப்படி, இந்த தலைவர் எப்படி, யார் நமக்கான தலைவர்கள், யார் நம்ம தேவைக்கான தலைவர்கள், நம்மளுடைய தேவை குறித்து யார் பேசுகிறார்கள், நம்மளுக்கு முதல்ல என்ன தேவை, அடிப்படையில் நம்மளுக்கு தேவை மூணு விஷயம்: நீர், நிலம், காற்று. இதற்கு எந்த தலைவர் பேசுகிறாங்க, இது குறித்து எந்த தலைவர் சிந்தித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத சிந்தித்து உங்களுடைய ஓட்டை போடுங்க. ஏன்னா நாம் இன்றைக்கி இருப்போம், நம்முடைய மகன் நாளைக்கு வாழணும், நம்முடைய பேரம்பேத்தி நாளைக்கு வாழணும். அவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த பூமி இருக்குதா அப்படின்னு பார்த்து சிந்தித்து ஓட்டு போடுங்கள். நன்றி. நாளை சந்திப்போம். மலரட்டும் நல்லதொரு எதிர்காலம் என்று கூறி நன்றி. வணக்கம் நண்பர்களே.